MBBS கம்யூனிட்டி ட்ரேடிங் A to Z சீரிஸோட செகண்ட் பார்ட் வந்து இதில் வந்து நம்ம எப்படி பைனான்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பைனான்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பைனான்ஸோட லிங்க்கை வந்து நம்மளோட சேனலில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேனலில் இருக்க லிங்க் கூட வந்து கிளிக், அதாவது நீங்கள் பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டிக்கு வந்து பைனான்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நான் இந்த வாய்ஸ் நோட்டை சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு கோயினை பை பண்ணுறீங்க, ஒரு $1000 ஒரு கோயினை பை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட பைனான்ஸில் ஃபீஸ் வந்து $2 வந்து ஃபீஸ் வெட்டுவாங்க. ஸோ இந்த $2 ஃபீஸில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த லிங்கை யூஸ் பண்ணுறதோடாக வந்து நீங்கள் 10%லேருந்து அப் டு 50% டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னுக்கு இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு $1 தான் வெட்டுப்படும். ஓகேவா? இந்த $1 தான் நீங்கள் $1000 கோயின் $1000 கோயின் வாங்கல வந்து உங்களுக்கு $1 தான் வெட்டுப்படும். இப்போ நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், நான் எப்படி $1000 கோயின் வாங்குவேன், என்கிட்ட வந்து அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு வந்து ஒரு கன்செப்ட் இருக்குது. எப்படின்னு சொன்னால் நீங்கள் $100 கோயினை வாங்குறீங்க, அதே கோயினை வந்து ப்ராஃபிட் எடுக்கிறக்காண்டி விற்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து $200 கணக்கு ஆகிட்டுது. இதே மாதிரி ஒரு 5 தடவை செஞ்சால் கூட நீங்கள் $1000 செல் பண்ணிடுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு $2 வந்து ஃபீஸாக பைனான்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த லிங்க் யூஸ் பண்ணபடியாக உங்களுக்கு $1 மட்டும்தான் அவன் எடுத்துகிட்டு மிச்சம் $1 வந்து உங்கள்கிட்ட தந்துடுவான். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். லைஃப் லாங்கில் வந்து நீங்கள் பெரிய அளவான ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இதில் வந்து இமெயில் போட்டு சைன்இன் பண்ண கேட்கும். நான் ஒரு இமெயில் வந்து என்டர் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இமெயிலை என்டர் பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இமெயிலை ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து இங்கே வெரிஃபிகேஷன் கோட் வந்து வந்திருக்கு. ஸோ நான் இதில் வந்து ஓல்ட் மெயிலில் கொடுக்குறேன். ஸோ வந்துருந்தேன்னா இதில் வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. ஸோ இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்றதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண கேட்கும். ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டில் வந்து பாருங்கள், இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு 8 லெட்டர்ஸுக்கு மேலே இருக்கணும். அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் அண்ட் வந்து ஒரு அப்பர் லெட்டர் இருக்கணும். அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டரும் ஒரு நம்பரும் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டு வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆகினா வந்து இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுது, அதாவது ரெஃபரல் ஐடியில் வந்து லிங்க் ஆகுதுன்னு சொல்லும். அதாவது ஃப்யூச்சரில் நம்மளோட நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கணக்கு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்டில் எல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நம்மளோட ரெஃபரல் லிங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரெஃபரல் நீங்கள் வந்து மஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நம்மளோட லிங்கில் ஜாயின் பண்ணிக்க மிஸ்டர் MBBS அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே ஸோ உங்கள் இந்த லாஸ்ட் பேஜ் வந்துட்டுன்னா நீங்கள் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை அப்படியே வந்து பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிவிட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து பைனான்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுங்கள். பைனான்ஸ்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைனான்ஸ் ஆப் வந்து கிடைச்சிடும். ஸோ பைனான்ஸ் ஆப்பை வந்து இங்கே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணினபடியாக வந்து நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் டவுன்லோட் பண்ணபடியாக நான் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட அப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னால் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பைனான்ஸ் ஆப்புக்கு போயிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, எப்படி அது ஓப்பன் ஆகலை இருக்குன்னு சொல்லி. இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சைன் அப் அண்ட் லாகினை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைன் அப் அண்ட் லாகின் கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பேஜுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த பேஜில் வந்து என்டர் பண்ண வேண்டியது வந்து நம்ம கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸை. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே கொடுத்த இமெயில் அட்ரஸை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் வந்து நமக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறோம். பாஸ்வேர்ட் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி நமக்கு வந்து ஆத்தென்டிகேட்டர் மோஸ்ட்லி கேட்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே திருப்பி வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. நம்ம வெரிஃபிகேஷன் கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அதை நம்ம அங்கே போயிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும்.
ஸோ என்டர் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிட்டு ஓகேவா. ஓப்பன் ஆகிட்டுன்னு சொன்னால் இப்படி வந்து நம்மளோட வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்படி வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து ஐடி கார்டு, பாஸ்வேர்ட், லைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று உங்கள்ட்ட இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு வயசு இப்போ தான் வந்து 18-19 வயசு ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஐடென்டி கார்டு வந்து இருக்காது. என்ன சொன்னால் பேப்பரில் தந்திருப்பாங்க, அதை வச்சு வெரிஃபை பண்ணிடலாம். அது ஐடென்டி கார்டு இல்லைன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் வச்சு வெரிஃபை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லைசன்ஸ் வச்சு வருவாங்க. எல்லாமே கார்டு ஃபார்மேட்டில் வந்தால் தான் ஐடென்டி கார்டும் லைசன்ஸும் எடுக்கும். பாஸ்வேர்ட் வந்து நார்மலாகவே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு இந்த பேஜ் வரையல அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. நீங்கள் அந்த வெரையில் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வெரிஃபை ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து கிளிக் பண்ணாலுமே வந்து இதே பேஜுக்கு தான் டீரெக்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ரிஜிஸ்டர் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, அது ஓகே. நான் இப்போ ஐடென்டி கார்டு இருந்தால் ஐடென்டி கார்டை வச்சு வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து அப்லோட் ஃபோட்டோ, டேக் ஃபோட்டோ கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட்டும் பண்ணிக்கலாம், இல்லை டேக் ஃபோட்டோவும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து டேக் ஃபோட்டோ, அப்லோட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ நான் சும்மா வந்து டேக் ஃபோட்டோ, அப்லோட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு வந்து 2 ஃபோட்டோ, அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் ஃபோட்டோ, பேக் சைட் ஃபோட்டோ ரெண்டையுமே வந்து உங்களுக்கு காட்ட சொல்லி கேட்கும். ஸோ ரெண்டையுமே அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்கும்னு சொன்னால் அதை என்னால் ஷோ பண்ண முடியலைங்க. என்ன சொன்னால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ தாண்டினா தான் அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரெண்டையுமே அப்லோட் பண்ணிவிட்டு வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். பட் வந்து இது ஐடென்டி கார்டு இன்வால்யூடுன்ற கார்டோடைய எனக்கு மேபி அங்கே கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணது ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அடுத்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் காட்ட சொல்லி கேட்கும். ஸோ இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து என்னென்னு சொன்னால் அந்த ஃபேஸில் என்னென்னத்தை நம்ம செய்ய சொல்லுதோ அது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து 3 விஷயம் சொல்லிக்கலாம். ஒன்று வந்து ஃபேஸை மேலேயும் கீழேயும் வந்து நம்ம மூவ் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி சைடில் இங்காலையும் அங்காலையும் மூவ் பண்ண சொல்லலாம். அடுத்து வந்து நம்மளோட கண்ணை வந்து மூடி ஓப்பன் பண்ணி துறக்க சொல்லும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வாயை ஓப்பன் பண்ணி துறக்க சொல்லும். ஸோ இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது 3 சொல்லும். ஸோ 3ல் வந்து ஏதாவது 3 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ல கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா. ஸோ வெரிஃபை ஆகிட்டுன்ற எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கோர்னரில் பாருங்கள், உங்களுக்கு 3 லைன்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்து இப்படின்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். அப்படி வெரிஃபை ஆனால் அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் வந்து உங்களோட செக்யூரிட்டி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கு செக்யூரிட்டிக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து இந்த ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை எனேபிள் பண்ணுங்கள், பெஸ்கி எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இமெயில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ இதே 3 எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆத்தென்டிகேட்டர் எப்படி எனேபிள் பண்ணுறன்ற வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் பேஜ்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வீடியோ எண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஷோ ஆகும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த ஆத்தென்டிகேட்டர் எனேபிள் பண்ணுங்கள், பெஸ்கியை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து அடுத்த விஷயம் வந்து எப்படி இங்கே டொலர்ஸை பை பண்ணுறது. அதாவது நான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னுக்கு ஷோ ஆகிருக்கும் இந்த டொலர்ஸ். ஸோ இதை எப்படி டொலர்ஸை பை பண்ணுறது அண்ட் வந்து இந்த டொலர்ஸை எப்படி செல் பண்ணுறது இது சம்மந்தமான வீடியோ அப்லோட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்மளோட A to Z ட்ரேடிங் சீரீஸில் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து மேபி டுமாரோ ரிலீஸ் ஆகும். ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண